ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த தெப்பக்காடு யானை காப்பகத்துல ஒரு யானை மட்டும் ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒருத்தர் இது ஆண் யானைப்பா அப்படின்னு கருத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. எப்படி அவருக்கு தெரியும்? ஒருவேளை குனிஞ்சு பார்த்திருப்பாரோ? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யானை காப்பகத்துல ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி பாகனை வச்சு பராமரிக்கிறாங்க. அதோட புகைப்படங்களை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு பலகையில இங்க எத்தனை யானை இருக்கு, அதுக்கு எவ்வளவு வயசு, அதை பிடிச்சாங்களா, காப்பாத்தினாங்களா, இல்ல எங்கே பிறந்ததா அப்படின்னு விவரங்கள் போட்டிருந்தாங்க. இங்கதான்ப்பா யானைகளோட சாப்பாடுகளை அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யானையோட பேரை போட்டு அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி உணவு அடுக்கி வச்சிருந்தாங்க. அழகா இருந்தது பாக்குறதுக்கு. சரி, இந்த யானைக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? கொள்ளு, ராகி, அரிசி, உப்பு, வெல்லம், கனிமக்கலவை, தேங்காய், கரும்பு. அடேங்க அப்பா, மனுஷன் மட்டும்தான் வீணா போன உணவை சாப்பிட்டு உடம்ப வினையாக்கிக்கிறான். அதான் நான் பார்த்தேன். தேங்காய் எங்கடா காணும்னு பார்த்தா அண்ணாத்த இப்பதான் வைக்கிறாரு. ஒவ்வொரு யானைக்கு ஏத்த மாதிரி 1 2 அப்படி இப்படி போல இருக்குது. யானைகளோட உணவுகளை உருட்ட ஆரம்பிச்சாங்க. அரிசியையும் ராகியும் ஒன்னா கலந்த கலவையா கொடுக்குறாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரே உருண்டையா கொடுப்பாங்க போல இருக்குது. இங்கன்னா ஒருத்தர் வெள்ளையா எடுத்துட்டு போறாரு. இது கலக்காத உணவு போல இருக்குது. அவர் நேரா கொண்டு போய் ஒரு யானையோட வாயில அந்த உணவை திணிச்சாரு. அது சாப்பிடுறத பாக்குறதுக்கே அழகா இருந்தது. அடுத்து இந்த கலவை உணவை கொண்டு வரத பார்த்தோம். நம்ம பாமா யானை வாமா வாயில வேமா அப்படின்னு சொல்லி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுச்சு. பக்கத்திலே நம்ம சந்தோஷ் சாப்பாட்டை வாங்கி சும்மா சம்முன்னு சாப்பிட்டா போல. அடேங்க அப்பா, சந்தோஷ்க்கு எவ்வளவு பெரிய தந்தம். அடுத்து நம்ம ஆஸ்கார் நாயகி பொம்மி, அதுக்கு பக்கத்துல நம்ம ஆஸ்கார் நாயகன் ரகு. மனுஷனோட பசிக்கே யானை மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையோட பசிக்கு யார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த யானைகள் இப்படி சாப்பிடுறத பாக்கிறதுக்கு தான் பல பேர் பல தூரத்துல வந்தோம். ஆமா, இந்த மாதிரி யானைகள் சாப்பிடறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமே, அவங்களுக்கு வயிற்று வலி வராது? சரி, அதெல்லாம் விடுங்க. யானைகள் சாப்பிடறத பார்த்தோம் நம்மளுக்கு பசி எடுத்துக்கிச்சு. எங்க கூட்டு போனாலும் கடையே காலி பண்ணுவா போலயே. பேசாம யானை கிட்ட கடவை கொஞ்சம் கொடுத்துருவோமா?